ready for another teaching. காலங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. இது முடிவு நாட்கள், மனத்தியாலங்கள், வேத வாக்கியங்கள் எல்லாமே நிறைவேறும். மனநலை விசுவாசிச்சவர்கள் ஏமாந்து போவார்கள். இயேசுவின் வார்த்தைகளை நம்பாதவர்கள் தேவனால் உண்டாகவில்லை. நான் சொல்வதெல்லாம் வேத வாக்கியங்களை இருக்கிறத சொல்றேன். இயேசுவா சொன்ன வார்த்தை, அதை நம்பாதவர்கள் தேவனால் உண்டாகாதவர்கள். They are not of God. உண்மையை விசுவாசிக்காதவர்கள் தகப்பன் பேய். இயேசுவின் ஒவ்வொரு வார்த்தையும் அதி உயர்ந்த தேவனுடைய வார்த்தை. எந்த ஒரு வார்த்தையையும் தாரமாக பேச அவருக்கு அனுமதி இருக்கவில்லை. எதையும் அவர் சுயமாய் பேச அவருக்கு கட்டளை இல்லை. இயேசுவின் வார்த்தைகளை கேட்டு அதற்கு கீழ்ப்படியாதவர்கள் தங்களுக்கு தெரியாமலேயே மணல் மேல் தங்களது வீட்டை கட்டுகிறார்கள். பிரச்சனை வரும், வீடு விழும். அவரது கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் லார்ட் லார்ட் ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லியும் அவருடைய பெயரிலே பேய்களை துரத்தினோம், நோயாளிகளை குணமாக்கினோம் என்று சொல்லியும் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாதவர்களை அவர் அறிய மாட்டார். அவர்களை அவர் கூப்பிடுவது அக்கிரமக்காரர்கள். 7:23 மத்தேயு. நான் ஒரு காலம் உங்களை அறிந்திருக்கவில்லை, அதான் அவர் சொல்வார். இந்த காலம் எந்த ஒரு காரியமுமே நிரந்தரமான இல்லை. நாம் இந்த வாழ்க்கையிலே ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை. அவன் தன் வாழ்க்கையை குறித்து நியாயம் தீர்க்கிற அவருடைய மகன் இயேசுவா மெசியா அவருக்கு கணக்கு ஒப்புவிப்பான். மனுஷன் செத்தபின் ஒன்றும் இல்லை. மனுஷன் ஒரே தரம் மறிப்பதும் அதன் பின் நியாயத்தில் படைவதும் அவனுக்கு நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. அவன் மரித்த நாளிலேயே அவனுடைய யோசனைகள் எல்லாமே அழிந்து போகும். பாடல் 146:4. மரித்த மனுஷனுக்கு எல்லாருக்கும் உயிர்த்தெழுதல் தேவை. ஒரு பகுதியார் அவருக்கு பின் சென்றவர்கள், கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தவர்கள், அவருடைய ஆடுகள் முதலாவது உயிர்த்தெழுதலிலே பங்கு பெற்றுவார்கள்.
பின்பு நியாய தீர்ப்பு நடந்து 1000 வருஷங்களுக்கு பிறகு இரண்டாவது உயிர்த்தெழுதல் நடக்கும். இரண்டாவது உயிர்த்தெழுதலிலே பங்கு பெற்றுகிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பதில்லை. அவர்கள் நித்தியத்துக்குமாக அழிந்து இந்த பூமியிலே இல்லாதவர்கள் போல, இந்த பூமியிலே ஒரு போதிலும் தோன்றாதவர்கள் போல, பிறக்காதவர்கள் போல அவர்கள் அழிந்து போவார்கள். இரண்டாவது உயிர்த்தெழுதலில் பங்கு பெற்றுகிறவர்கள். அதனாலேதான் பவுல் இவைகளுக்கு பயந்து பிலிப்பியர் 3 அதிகாரத்திலே, பிலிப்பியர் 3 அதிகாரம் வச்சு, இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும், உயிர்த்தெழுதலின் வல்லமை அதி உயர்ந்த தேவன் அவருடைய தகப்பன் அவருடைய ஆவியினாலே, பரிசுத்த ஆவியினாலே இயேசுவாவை எழுப்பினார். இயேசுவா உயிர்ப்பிக்கும் ஆவியாக எழும்பினார். அந்த நாளைத்தான் குறித்து இன்று நாம் உம்மை பெற்றெடுத்தேன் என்று கூறப்பட்டிருக்கிறது. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதுக்கும் அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி, அங்கால பாருங்கோ பாருங்கோ, எப்படி ஆயினும் நான் மரித்தோரிலே இருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதி உள்ளவனாகும்படிக்கு. ஓ மை குட்னஸ்! சின்னப்பர் பிரசங்கம் பண்ணுகிற நானே ஆகாதவன் என்று தள்ளப்படாதபடி கண்டு இன்னும் ஒரு இடத்தில் கூறப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 9:7 இங்கே உயிர்த்தெழுதலில் பங்கு பெற்ற தகுதியுள்ளவனாய் இருக்கும்படிக்கு அவருக்காக, இயேசுவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். இவை யாவும் வேதவாக்கியங்களே எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் பெரும்பாலான கிறிஸ்தவ கூட்டங்களில் இவைகள் அறிவிக்கப்படுகிறது இல்லை. மேல்பூச்சாக ஜனங்களுக்கு சீனி போல கொடுத்து வாக்குத்தத்தங்களை சொல்லி கர்த்தர் அது செய்வார், கர்த்தர் இது செய்வார், கர்த்தர் ஆசீர்வதிப்பார், கர்த்தர் கூட இருப்பார், கர்த்தர் பார்க்கிறார், கர்த்தர் எழும்புறார், கர்த்தர் உன்னை வழி நடத்துவார், கர்த்தர். They hear rubbish. Rubbish. உலகமெங்கும் வெள்ளக்காரனும் தான், மற்ற பாச பேசுறவனும் தான், தமிழனும் தான், எல்லாம். அதி உயர்ந்த தேவன், ஒரே தேவன், இயேசுவின் தேவன், நம்முடைய தேவன், அவருடைய டாடி, எங்களது டாடி, அவர் கொடுத்த வார்த்தைகளை இயேசுவின் மூலம் பயத்தோடு நடுக்கத்தோடு எடுத்து கீழ்ப்படியாமல் என்னமோ எல்லாம் நடக்குது. மோசே மூலம் சொன்னதை உங்களுக்குள்ளே ஒரு திகதரிசி எழுப்புவேன், அவரது வாயிலே என் வார்த்தைகளை போடுவேன், அவரது வார்த்தைக்கு செவி கொடாதவனை விசாரிப்பேன் என்று எழுமோ பதிலளிக்கிறார்.
இங்கே உபாகமத்தில் பாப்பம் இருக்கா. ஏனென்றால் நாங்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோம். சும்மா தேவையில்லாத தகுதியான சொற்களை உபயோகிக்காமல் குறிப்பாக எழுமுகம் தான் மற்றாக்கள் தான் கேஜேபி அது இதுகளில் இருந்து கொப்பி அடிச்சாங்க. கேஜேபியில் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் இங்கிலீஷ் எத்தனையோ பிழைகள் இருக்கிறது. 3ஆம் ஆண்டு பிரத்யேகமாக செப்பரேட்டா காண்பிக்கிறதுக்கு பரிசுத்த பூதம் என்று போட்டுட்டான். நல்ல வேலை பூதம் என்று தமிழாக்கள் டிரான்ஸ்பர் அவன் ஹோலி கோஸ்ட். அதுவும் இல்லை தேவன் பரிசுத்தாவி. இப்ப 3ஆம் ஆளுங்கிறது பிரிச்செடுக்கிறதுக்கு அப்படி வெள்ளக்காரன் போட்டுட்டான். பாதாள பொய், பெய்யின் பொய் இன்று வரை. என் வார்த்தைகளை அவர் வாயிலை கொடுப்பேன், நான் அவருக்கு கற்பிப்பதெல்லாம் அவர் சொல்லுவார். என் பெயராலே அவர் சொல்லும். என் பெயராலே என்றா என் அதிகாரத்திலே தேவன் சொல்லுகிறார். அவர் சொல்லும் என் வார்த்தைகளுக்கு செவி கூடாதவன் கீழ்ப்படியாதவன் எவனோ அவனை விசாரிப்பேன். சரியா? இது அப்படி இருக்குது. இதுல பார்ப்போம். 3 மொழிபெயர்ப்பு. என் பெயராலே அவர் சொல்லும் என் வார்த்தைகளுக்கு செவி கூடாதவன் எவனோ அவனை விசாரிப்பேன். ஆனால் உங்களுக்கு தெரியும், அப்போஸ்தலர் புத்தகத்திலே after the baptism, outpouring of the Holy Spirit, நடியமானம் ஜனங்களை ஊழியத்துக்காக நிரப்பின நேரம் 3:23 அந்த தீர்க்கதரிசி யார்? இயேசு கிறிஸ்து, யெஷுவா the Messiah. சொற்கேளாதவன் எவனோ அவன் ஜனங்களில் இராதபடிக்கு நிர்மூலமாக்கப்படுவான். இங்கால எழுமுகம் இப்படி போடுது. யேசுவின் சொற்களை கேளாதவர்கள் நிர்மூலமாக்கப்படுவார்கள். கானானூர் கல்யாணத்திலும் அவருடைய நேரம் அற்புதம் செய்ய வரவில்லை என்று மரியாளிடத்திலே யேசுவா சொல்லியும் அவள் என்ன சொன்னாள்? அவளுடைய விசுவாசம். அவர் சொல்லுகிறபடி செய்யுங்கள். அங்கே நின்ற மனுஷர்களுக்கு சொன்னால் அவர் சொல்லுகிறபடி செய்யுங்கள். That's Mary. Wonderful life. மரியாளின் வாழ்க்கை. அவள் இருதயம் தேவனது வார்த்தையால் நிறைந்து ஒரு அடிமையாக, ஒரு வேலைக்காரியாக தேவனுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து ஜீவித்தாள். யேசுவா வரும் பொழுது அவளை சபக்குழியிலே இருந்து எழுப்புவார். மரியா சபக்குழியிலே? எஸ். எஸ். யாரும் பரலோகத்திலே இல்லை. அருளப்பர் 3:13 யோகனான். இதுதான் வேதமாக்கியங்கள். அந்த போதகர், இந்த போதகர், அந்த சாமியார், இந்த குருவானவர், அந்த சபை, இந்த சபை, அவர்களுடைய போதனைகளை கற்பித்து பிரயோசனம் இல்லை. வேதவாக்கியங்கள் என்ன சொல்லுகிறது என்பதை கவனிக்க வேண்டும். ஏசாயா சொன்னான் 8ஆம் அதிகாரம் 19-20
எந்த வார்த்தையின்படி பேசாவிட்டாலும் அவர்களுக்குள்ளே விடியற்காலத்தின் வெளிச்சம் இல்லை. எப்படிப்பட்டதான ஒரு உலகத்திலே ஜீவிக்கிறோம்? இந்த பூமி என்ன நிலையில இருக்கிறது? எங்கிருந்து வந்தேன்? எங்கே போகிறேன்? என்னத்திலே தடுமாறுகிறேன்? என்ன நடக்கிறது? பிழையான சூழ்நிலைகள் ஒன்று மாறி ஒன்று வந்து கொண்டே இருக்கிறது. மனுஷன் பிறக்கிறான், கவலையோடு ஜீவிக்கிறான், சாகிறான். அதன்பின் அப்படியானால் அவனுக்கும் மனுஷன் மிருகங்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறதா? அவைகளும் பிறக்கிறது, வேதனை அடைகிறது, அவைகளும் சாகிறது. என்ன வித்தியாசம்? மனுஷன் பேயின் பாம்பின் சொற்களுக்கு கீழ்ப்படிந்து ஆளுகையின் பாரத்தை பாம்பின் இடத்திலே கொடுத்து பிசாசின் கையிலே தேவனாலே சந்தோஷமான இடமாகிய ஏதேனை விட்டு துரத்தப்பட்டு எவ்விதமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே உட்பட்டான் என்று அநேகமான ஜனங்களுக்கு புறஜாதியாருக்கு தெரியாது. புறஜாதிகள் என்று சொல்லும் பொழுது வேத வாக்கியங்களை எவ்வளவேனும் வாசியாதவர்கள். இனி மற்றவர்கள் வெளிச்சம் பெறாத வேத வாக்கியங்களை வாசித்து இன்று வரை முக்காடு அவர்களுக்கு முன்னாலே இருக்கிற மாதிரி 2 கொரிந்தியர் 3 அதிகாரத்தில் அவர்களும் அறியார்கள். கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்கள் வெளிச்சம் கிடையாதவர்கள், அவர்கள் அறியார்கள். தாங்கள் எதிலே இடறுகிறார்கள் என்று அறியார்கள். இந்த வாழ்க்கையை குறித்து இது எப்படிப்பட்ட வாழ்க்கை, என்ன மாதிரியான வாழ்க்கை என்று மகனில் இருந்து வார்த்தைகளை கொடுத்து அவர் வாயினூடாக பேசிய அந்த வார்த்தைகள் இன்னமும் எத்தனை பேர் விளங்காமல் இருக்கிறார்கள்? எப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கைக்குள்ளே மனுஷன் நுழைந்து இருக்கிறான்? நீதிய தினத்திலே உங்களுக்கு எப்படியாகி உலக ஜனங்கள் தங்கள் வீணான சிந்தனையிலே நாளாந்தம் ஜீவிக்கிறார்கள். வீணான யோசனைகள். அமெரிக்கனும் அப்படித்தான், பிரிட்டிஷும் அப்படித்தான், இந்தியனும் ஸ்ரீலங்கனும் ஜப்பானீஸ் சைனீஸ் எவ்ரிவன். அவன் ஜீவிப்பது கொஞ்சம் வாசிக்கப்படுங்க வாக்கள் மனிதனின் நினைவுகள். நாளாந்தம் அவன் ஜீவிப்பது வீணான சிந்தனைகள். இருதயத்தில் இருந்து யோசனைகள் புறப்படும். வேசித்தனங்கள், பொல்லாத யோசனைகள் சகலதும். இருதயம்ங்கிறது மனம். இருதயத்தை திறந்தார் என்று சொன்னால் மனதை திறப்பது. லூக்கா 24 அவர் வேத வாக்கியங்களை அவர்கள் அறிந்து கொள்ள அவர்களது மனதை திறந்தார். மனுஷன் தன் நினைவுகள் யோசனைகளின்படி ஜீவிக்கிறான். இந்த நிலைக்கு வந்தது ஆதாமின் மூலமாக. அங்கே இருந்து இன்று வரை
பிறந்த ஒவ்வொரு மனுஷனும் இயேசுவை விட வழிநடத்தப்படுவது நினைவுகளினால். அதை நாங்கள் எபேசியர் 2ஆம் அதிகாரத்திலே ஒன்று சொல்லுமாறு, இவ்வுலக வழக்கத்தை கேட்டபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்திலே 2:2 கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள், வேத வாக்கியத்துக்கு ஒப்பு கொடுக்காதவர்கள், இப்பொழுது வேலை செய்து கொண்டிருக்கிற வானத்து அதிகார அதிபதியாகிய ஆவிக்கேற்றபடி பேய்க்கேற்றபடி நடந்து கொண்டீர்கள். அப்ப இதை எழுததை வெளிச்சமடைந்தாக்களுக்கு, எபேசு பட்டணத்திலே உள்ள பிரித்தெடுக்கப்பட்ட வெளிச்சமடைந்தாக்களுக்கு, ஓகே, பவுல் எழுதுவது, அவர்களுக்குள்ளே உலகத்தாருக்குள்ளே நாங்கள் எல்லாரும் முந்தின காலத்திலே நம்முடைய மாமிசமும் இச்சையின்படி நடந்து, நமது மாமிசமும் மனசும் மனம் விரும்பிகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கனி பிள்ளைகளாயிருந்தோம். செய்தார். வெளிச்சம் அடைந்ததுக்கு முதல்ல இப்படித்தான், அடைந்ததுக்கு பிறகு இப்பொழுதும் வந்து நாளாந்தம் சிந்தனையிலே ஜீவித்தால், யோசனையிலே ஜீவித்தால் என்ன பிரயோஜனம்? அப்படியா ஜீவிக்கிற எவருமே ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. இங்கே நாங்கள் ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க பிரயாசப்பட வேண்டும் என்று இயேசுவா சொல்லி இருக்கிறார். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13-14 இடுக்கமான வாசல் வழியாய் நெருக்கமான பாதை வழியாய் உள்ளே போங்கள். Never said anything about heaven. So இவை யாவும் முன்னாலே இருந்தும் எத்தனையோ கிறிஸ்தவர்கள் போதகர்கள் எனப்பட்டவர்களுக்கு வெளிச்சமாக இல்லை. ஏன்? சின்னப்பர் பவுல் எழுதி வைச்சிருக்கிறான், அவர்கள் வெளியாலே அழைக்கப்படாதபடியால் அவர்களுக்கு முன்பாக முக்காடு இருந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் இன்னும் எஜமானண்டை கொண்டு வரப்படவில்லை. அது உயர்ந்த தேவன் அவரது டரியால் யோகனான் 6:44 அவருடைய வெளிப்படுத்துதல் இன்னும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. யோகனான் மத்தேயு 11:27 அதனால் வேத வாக்கியங்களை அறிய முடியாது. தேவனால் உண்டானவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்கள். 8:47 ஜான் அருளப்பர். தேவனாலே பிறக்காதவர்கள், தேவனாலே உண்டாகாதவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டார்கள். நான் சொல்லவில்லை, இயேசு கிறிஸ்து சொன்னார். இதற்காக உனக்கு கோபம் வந்தால் உன் தகப்பன் யார் என்று வடிவா தெரியும். நீ வேத புத்தகத்திலே ஒன்றும் வாசிக்க வேண்டியதில்லை. ஆதியாகமம் தொடக்கம் வெளிப்படையாக மட்டும் எழுத உண்மை. நீ யோகனான் புத்தகம், ஜான் புத்தகத்தை 8ஆம் அதிகாரத்தை ஒரு கிழமைக்கு வாசிப்பார், இரவு பகலாக. உன் தகப்பன் யாருன்னு உனக்கு தெரிய வரும். 100% 99.9 அல்ல. உன் தகப்பன் யார், நீ செத்தது எங்கே போவாய் என்று உனக்கு தெரிய வரும். ஜான் 8ஆம் அதிகாரம். ரெண்டு பிரிவாய் பிரிக்கிறார். ஒரு ஜனங்களுக்கு தேவன் தகப்பன், மற்ற ஜனங்களுக்கு பிசாசு தகப்பன். உன் பிரிவு அங்கே உனக்கு
தெரிய வரும். யாரால்? இயேசுவின் வார்த்தையால். அதுவும் அவர் கைகளை விரித்தால் ஒழிய நீ அறிய மாட்டாய். ஏன்? முத்துக்களை பண்டிகைகளுக்கு முன்னே போட மாட்டார். அவர்களுக்கு போய் உண்மையை அறிவித்தார். பரிசு இருக்கு, கேட்க மாட்ட மாட்டார்கள். எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுத்தார். உள்ளத்திலே உண்மை இல்லை. நீங்கள் அவரை அறியவில்லை. என்னை அறிந்திருந்தால் என்னை அனுப்பினவரையும் அறிந்திருப்பீர்கள். இன்றைக்கு கிறிஸ்தவம் என்று சொல்லி தங்கட விருப்பப்படி அந்த பெருநாள், இந்த பெருநாள், அந்த பர்த்டே, இந்த சாமர்த்தியம், அந்த உயிர்த்த ஞாயிறு, இந்த சூரிய நாள் எல்லாத்தையும் கூழாம் மணியா வேண்டி கொடுத்து எடுத்துக்கொண்டு பெருமை பாராட்டி கோபமடைந்து உண்மையை கொஞ்சம் திறந்து பார்ப்பேன். அதுல அவங்க 17 அப்போஸ்தலர் 17 11 இவங்கள் அச்சிட்டு இருக்கிறாங்க. பெரேயா பட்டணத்தை சேர்ந்தவர்கள் தெசலோனிக்கேயாவை சேர்ந்தவர்களை விட the Bereans சிறந்த அறிவுள்ளவர்களாக இருந்தார்கள். அவர்கள் அந்த செய்தியை ஆவலுடன் ஏற்றுக்கொண்டு பவுல் சொன்னது உண்மையதான என கண்டறிகிறதுக்கு ஒவ்வொரு நாளும் எப்படி எவ்ரி டே ஒவ்வொரு நாளும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்தார்கள். அநேக யூதர்கள் விசுவாசித்தார்கள். எப்படி இருக்கு? இதுவும் ஒரு டிரான்ஸ்லேஷன். அந்த பட்டணத்து மக்கள் வார்த்தையை ஆர்வத்தோடு ஏற்றுக்கொண்டு விஷயங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினமும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை விட நற்பண்பு நல்ல அறிவுள்ளவர்கள், they were very cautious, நற்பண்பு உடையவர்களாக இருந்தார்கள். That's why you have to see உள்ளது 2-3 மொழிபெயர்ப்புகள். அப்ப இதை ஒண்ணு பாங்காட்டி தேவன் என்ன பேசி, அதுவும் புதிய ஏற்பாடு கிரேக்கர்கள் புறஜாதிகள் மொழிபெயர்த்தது. The Greek were pagans, அஞ்ஞானிகள். அவங்கள கொஞ்சம் பேர் தான் யேசுவாவின் சீஷர்களுக்கு கிறிஸ்டியன்ஸ் என்று பெயர் வச்சது. அந்தியோகியா பட்டணத்தில் the Greek pagans, pagan என்றால்
தேவனை அறியாதவர்கள். கிறிஸ்டியன் சொல்லி தேவன் பெயர் கொடுக்கவில்லை. இன்னைக்கு முழு கூட்டமும் பேய் கூட்டமும் கிறிஸ்தவ சபை மண்டபம் என்று சொல்லி அதுக்குள்ள வந்து பூந்துட்டது. வாழ்க்கை தாறுமாறு. யேசுவா சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது இல்லை. ஏதேனுக்கு வெளியே வந்த மனுஷன் தன் சொந்த சிந்தனைகளிலே ஜீவிக்க ஆரம்பித்தான். புறஜாதியார் எல்லாரும் ஆதாம் தொடக்கம் யேசுவாவின் வெளிச்சம் தெரியாதவர்கள் பெறாதவர்களும் வெளிச்சத்தை பெற்றும் இன்னும் மனம் புதிதடைகிறதுனாலே மறுரூபமடையும் ஜீவியத்திலே நாளாந்தம் ஜீவிக்காது. 2 கொரிந்தியர் 3:16-17-18 மனம் புதிதடைய வேணும். தேவனுடைய வார்த்தையினால் எங்கள் சிந்தனைகளை டெலீட் பண்ணி அவருடைய சிந்தனையை போட வேணும். என்னத்துக்காக உலகம் அழிக்கப்பட்டது? நோவாவின் வெள்ளத்தினாலே. பாருங்க, ஆறாம் அதிகாரம் 3வது வார்த்தை ஆரம்ப புத்தகம். அப்பொழுது யெகோவா என் ஆவி, என்னுடைய ஆவி. 3ஆம் ஆளுங்கிற ஒரு வேறொரு ஆள் இருந்தால் என் ஆவி என்று சொல்ல அதி உயர்ந்த தேவன் படை 3ஆம் ஆள் இல்லை. That's why he said my spirit means myself. என் ஆவி என்று சொல்றதும் சரி, நான் என்று சொல்றதும் சரி. இப்ப பாருங்க, அப்படி வாட்சி காட்டுறேன். என் ஆவி என்கிறத நான் என்று. நான் இன்றைக்கும் மனுஷனோட போராடுவது இல்லை, பிரச்சனை பட மாட்டான். அவன் மாமிசம் அவன் மாமிசம். அங்கால பக்கத்தில் தேவன் ஆவியாயிருக்கிறார். யேசுவாவே சொன்னார், யோகனான் 4:24, அவருடைய தன்மை இஸ் நேச்சர், ஆவி. கண்களால் காண முடியாது. அவருடைய சுபாவம் பரிசுத்தம். 2ஐயும் சேர்த்தால் பரிசுத்த ஆவி. ஒரு தடுமாற்றமும் இல்லை. அப்படி யெகோவா என்னுடைய ஆவி என்றைக்கு மனுஷனுடைய போராடுவதிலே அவன் மாமிசம் தானே. அவன் இயக்க போற நாட்கள் 120 வருஷம் என்றார். ஐந்து, மனுஷனுடைய அக்கிரமம். பிள்ளைகள் சொல்லுங்க, அக்கிரமம் மனுஷனுடைய கட்டளையை மீறி ஜீவிக்கும் ஜீவியம். கட்டளைகள் இல்லாதது போல ஜீவிக்கும் ஜீவியம். பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் இதே பிரிவுக்குள்ளே உலகெங்கும் இழக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் புறஜாதியார்கள், அவர்களுக்கு கட்டளைகள் இல்லை. அவர்களது கட்டளைகள் மனச்சாட்சி மட்டும், அல்லது
எந்த தேசத்தில் இருக்கிறார்களோ அந்த அரசாங்க கட்டளைகளுக்கு கீழ்ப்படியத்தானே வேணும். அதை மீற முடியாதே. அவன் தூக்கி போட்டுருவானே, மறியல்ல. அரசாங்கமோ ராஜ்யமோ கட்டளைகள் உண்டு. சோ அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகள் எங்கே இருந்து வருகிறது? இருதயத்திலே இருந்து. மனுஷன் இருதயத்திலே இருந்து நினைவுகள் தோன்றி நாங்கள் யோசிக்கிறோம். மிருகங்களுக்கு இது இல்லை. தியானமோ யோசனைகளோ இல்லை. குளிக்க கொண்டு போறதுக்கு நாய் விரும்பாம இருக்கலாம். விருப்பம் வெறுப்பு இருக்கு. நினைவுகள் இல்லை. நினைவு வச்சிருக்கிறது இல்லை. மனுஷனுக்கு தான் நினைவு இருதயத்திலே மடிந்து கிடக்கும். அவன் இருதயத்தின் நினைவுகள் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதது என்று யெகோவா கண்டு. இருதயத்தின் நினைவுகள் இன்றைக்கு உலகம் இப்படியான வாழ்க்கை தான் ஜீவிக்கிறது. டடியின் உதவியோடு அறிந்து கொள். இந்த வெளிச்சத்தை நாம் உனக்குள்ளே போட முடியாது. வயது பெறோ வாலிபர்களோ எவரோ இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் பொல்லாததாக ஏதோ ஒரு மதத்தை வழிபட்டுக் கொண்டு தங்கள் இருதயத்தின் நினைவுகளை யோசனைகளில் அதன்படி நாளாந்தம் ஜீவிக்கிறார்கள். தங்கள் வீணான யோசனைகளிலே நீங்கள் அப்படி இனிமேல் ஜீவிக்க வேண்டாம். எபேசியர் 4:17-18 நீங்கள் அப்படி ஜீவிக்க வேண்டாம். That's the worst thing that we can do. Living by our thoughts. இதுதான் பெருவெள்ளத்துக்கு முதல்ல நடந்தது. அவர்கள் ஜீவித்தது நாளாந்தம் அவர்களது யோசனைகளினால் சிந்தனைகளினால். அதை பார்த்து பொத்துத்தான் மனுஷனை அழிப்போம் என்று தீர்மானம் எடுத்தார். ஏதேனுக்கு வெளியே வந்த காலம் தொடக்கம் இன்று வரை மனுஷன் தன் சொந்த சிந்தனையினாலே ஜீவிக்கிறான். ஆனால் தேவஜனம் என்று வழியாலே அறியப்பட்டவர் கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்கள் அதே மாதிரிதான். மனம் புதிதடையாதவர்களுக்கும் உலகத்திலே இருக்கிறவர்களுக்கும் வித்தியாசம் இல்லை. How is that? There is no difference between the people who live by the thoughts and those who have received light of Yeshua and still continue to live by their thoughts. நான் கிறிஸ்தவர், தேவனை அறிஞ்சவர் அப்படி என்று சொல்லிக்கொண்டு இன்னமுமாக தொடர்பாக மூளையில் சிந்தனைகளிலே நடக்கிறவன் என்ன வித்தியாசம்? எகிப்திலே இருந்து வெளியே வந்தவர்கள் சிந்தனைகளை மாற்றவில்லை. தேவன் தம்முடைய ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு போகவில்லை. அந்த கானானுக்குள்ளே. This will happen even today.
இளைப்பாறுதல் அவரது ராஜ்யம். அதுக்குள்ளே தான் பிரவேசிக்க வேண்டும். யேசுவா இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னது அவரது ராஜ்யம். யோசனைகளில் இவர்கள் நடக்கிறார்கள். அந்த ஜீவியத்தை தேவன் மறுக்கிறார். பாடுகள் 94 11. மனுஷனுடைய யோசனைகள் வீணென்று யெகோவா அறிந்திருக்கிறார். மற்ற புறஜாதிகள் தங்களது வீணான சிந்தனைகளை அவளுக்கு வேத வாக்கியங்கள் தெரியும். தங்கள் வீணான சிந்தனையிலே ஜீவிக்கிறது போல நீங்கள் ஜீவியாதிருங்கள். உலகம் அனைத்தும் ஜீவிக்கும் அஸ்திவாரம் வீணான சிந்தனைகள், பேய்க்குள்ளாக இருக்கும் சிந்தனைகள். தேவன் இதை அறிந்திருக்கிறார். நூற்றி 39 23. தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். சிந்தனை அது மாறாமல் தேவனுடைய வார்த்தையை ருசிக்க முடியாது. ஏசாயா 55 8. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. எதை காமனா வச்சு பேசுறார்? தாட்ஸ். எவருமே தங்கள் சொந்த நினைவுகள் சிந்தனைகளை மாத்தாமல், நீ வேதம் ஆச்சியா என்ன, நீ ஜெபம் பண்ணினா என்ன செய்தா என்ன, முட்டை எல்லாமே பூச்சியம், ஒன்றுமே ஆகாது. Unless you change your thoughts. பேய் ஒரு விதமாக யோசிக்க ஜனங்களை வழிநடத்தி இருக்கிறது. அதுதான் தன் பொய்யை விசுவாசிக்க வஞ்சித்தான் ஏவாளை. அவர்கள் சாப்பிட்டது பொய். அந்த பழத்தின் பேர் பொய். பொய்யர்கள் உண்மையை சாப்பிட முடியாது. அதனாலே பரிசேயர் சதுசேயர் இயேசுவின் உண்மையை சாப்பிட, கீழ்ப்படிய, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. So Yeshua said your father is the devil. அவரிடத்தில் உண்மை இல்லை. That's why இயேசுவை எப்படி அவர்கள் புறக்கணித்தாரோ, பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்கள், தங்களை தாங்களே போதகர்கள் ஆக்கி கொண்டவர்கள், they hate me. I know. அவரிடத்தில் உண்மை இல்லை.
உண்மை இல்லை. உண்மையை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்று இயேசுவா சொன்னார், தேவனால் உண்டாகவில்லை. யோவான் 8:47. இங்கே கூறப்படுகிறது, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகளும் என் வழிகளும் அல்ல என்று யெகோவா சொல்லுகிறார். நினைவுகள், வழிகள். நினைக்கிறோம், எங்கள் வழியிலே போகிறோம். ரெண்டு காரியம் தொடுத்திருக்கிறது. நினைவுகள், and then we choose the way. வழிகள். நினைவுகளால் பிறக்கிறது வழிகள். நாம் எல்லாரும் வழி தப்பி திரிந்து அவனவன் தங்கள் தங்கள் வழியிலே போனோம். I think it's Isaiah 53 or 4, 6, 53:6. ஏசாயா, நாம் எல்லாரும் ஆடுகளை போல வழி தப்பி தெரிந்து வழி தப்பி தெரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். யெகோவா நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தை, அக்கிரமம் என்றா கட்டளை இல்லாமல் ஜீவித்து உடைத்த செய்த பாவங்கள், அக்கிரமம். அக்கிரமக்காரன் அந்திகிறிஸ்து, விளங்குதானே? லாலஸ் ஒன். அக்கிரமக்காரர்களை என்னை விட்டு அகன்று போங்கள், மத்தேயு 7:23. அப்படியானால் அவர்களது ஜீவியம் எது? கட்டளை இல்லாதவர்களை போல ஜீவித்தார்கள். லார்ட் லார்ட் லார்ட், இயேசுவே இயேசுவே கூப்பிட்டார்கள். அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியவில்லை. இயேசுவாவே கட்டளை, இயேசுவாவே வழி, இயேசுவாவே ஆலோசனை, இயேசுவே போதனை, அவரே உண்மை, அவரே புத்திமதிகள், அவரே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அவரே போதனை, அவரே வார்த்தை, இயேசுவாவே வழிகள். அப்ப அவர வழியில போறா, அவர வார்த்தைக்கு, கட்டளைகள் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து போக வேண்டும். அதுதான் அவருக்கு பின்னால போகிறேன் சொல்றது. என்னை பின் செல்லுங்கள் என்றால் இவ்வளவுத்துக்கு பின்னாலையும் போவதுதான். விளங்கிட்டுதான். இதை விட்டு போட்டு என்னவா, ஆடுகளை போல வழி தப்பி தெரிந்து அவன் தன் தன் வழியிலே போனோம், தன் தன் வழியிலே போனோம். யெகோவா நம் எல்லாருடைய அக்கிரமத்தை அவர் மேல் விழப்பண்ணினார். சிலவள யோசிச்சு பார்த்தா, ஏன் இந்த அவருடைய சொந்தமான ஜனத்துக்கு அவருக்கு பின்னால போகிறவர்களுக்கு ஆடுகள் உண்டு, பேர் வச்சார். ஏன் ஆடுகள்? மான்குட்டி அதுவும் ஒரு அப்பாவி மிருகம். மான் மான் கொம்பு இல்லாதது, முகத்தை பார்த்தாலே மான், இம்பாலா உள்ளி தாஸ். அது ஒரு மான் சாதி. முதல் பார்த்தது ஒரு சாதுவான ஒரு மிருகம். ஆனால் தேவன்
அவருடைய சொந்தமான ஜனங்கள் அவருக்கு பின்னால வாராக்களுக்கு ஆடுகள், என் ஆடுகள், என் செவி, என் குரலுக்கு செவி கொடுக்கிறது, அவைகளை நான் அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது. காலையிலே ஒரு வீடியோ படத்தை நான் பார்த்த நேரம், ஒரு மனுஷனுக்கு கிட்ட கொஞ்சம் குட்டி ஆடுகள் வந்து நின்று அவனை மேல பார்த்தபடி இருக்கு. I wish I could show that. எல்லாத்துக்கும் காப்பிரைட் அது இது. அதுகள் என்னதுக்கு அவனை பார்த்தபடி நிக்குது தெரியுமா? அவன் தூக்கி ஹக் பண்ணவாம். சின்ன பிள்ளைகள் மாதிரி மேலே பார்த்தபடி தேவன் வந்து யேசுவாவும் தம்முடைய சொற்களுக்கு கீழ்ப்படிந்து பின்னாலே வரும் ஆடுகளுக்கு, பின்னாலே வருகிறவர்களுக்கு ஆடுகள் என்று சொன்னார். என் ஆடுகள், என்னுடைய ஆடுகள், அவருக்கு சொந்தமான ஆடுகள், கிறிஸ்தவர்கள் அல்ல, ஆடுகள். ஆடுகள். இந்த மனுஷனுக்கு கீழே நின்று அவதிப்படுது. அந்த மனுஷன் அவர் தூக்கி ஹக் பண்றதுக்கு விளங்குதா? really moved my heart. You see, the waiting, அவதிப்படுது. அவன் தூக்கி ஹக் பண்ண. See? மற்றதுகள் அண்ணாந்து பார்க்குது. ஐயோ, அவருடைய ஆடுகள். அதுகளுக்கு ஹக் தேவைப்படுது. மெய்ப்பெண்ணின் அரவணைப்பு. ஆடுகளின் இருதயம் அப்படி. என் ஆடுகளின் குரலுக்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது. மனுஷன் ஏதேனுக்கு வெளியே வந்ததிலே இருந்து சொந்த நினைவுகளிலே தன் வாழ்க்கையை நடந்து கொண்டு இருக்கிறார். எல்லா சாதியாரும், எல்லா பாஷக்காரரும், their own thoughts, நினைவு நினைத்து எடுக்கும் வழியிலே போகிறார். நினைவை நினைத்து எடுக்கும் வழியிலே போகிறார். அவன் மரிக்கும் நேரம் அவன் நினைவுகள் எல்லாமே மறித்து போகும். பாடல் 146:4. மிக தெளிவாக இருக்கு. பாடல் 146:4. அவனுடைய சுவாசம் பிரியும், அவன் தன்
மண்ணுக்கு திரும்புவான். பரலோகம் நோ, மண்ணுக்கு திரும்புவான். அந்த நாளிலே, எந்த நாள்? மரிக்கும் நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போகும். This is God's word. இது தேவனுடைய வார்த்தை. அவன் மரிக்கும் நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போகும். அவன் இல்லை. எங்கே? அவன் உடல் சவக்குழியிலே. அவன் எங்கே? அவன் மரித்தான். இப்பொழுது அவனுக்கு என்ன தேவை? நியாய தீர்ப்பு. அது எப்ப நடக்கும்? இயேசுவா வந்து எழுப்பு நேரத்திலே, கடைசி காலத்திலே அந்த கட்டளையை தேவனிடத்திலே இருந்து அவர் பெற்றார். முதலிலே எழும்புகிறவர்கள் சவக்குழியை விட்டு அவருடைய ஆடுகள் முதலாவது உயிர்த்தெழுதல். Alright. Now, எத்தனையோ வார்த்தைகளை உங்களுக்கு தந்தேன். நிறைய வார்த்தைகள் உள்ள மனுஷன் தொடர்ந்து பிழையான ஒரு சுற்றாடலுக்குள்ளே ஜீவிக்கிறபடியால். ஏன் பிழையான சுற்றாடல்? வஞ்சிப்பாக ஆளுகை செய்வது பேய், பிசாசு. பொய்யினால், வஞ்சகத்தினால், அநீதியினால், அநியாயத்தினால், பொய்களினால். The whole world, உலகம் அனைத்து இனி பலர் உணர்ச்சிகளாலே, மாமிசத்தின் இச்சை, கண்ணின் இச்சை, பார்த்தோன்னு உணர்ச்சி தூண்டப்படுது. எதனாலேயும் உணர்ச்சிகள். உங்களுக்கு ஞாபகம், கோபம் ஒரு உணர்ச்சி, பாலியல் ஒரு உணர்ச்சி, அன்பு ஒரு உணர்ச்சி. உணர்ச்சி கட்டவர்கள் பேய்கள் பிடித்தவர்கள். அதான் எனக்கு உணர்வை தாரும். அப்பொழுது உமது கட்டளைகளின் வழியாய் நான் ஓடுவேன். எனக்கு உணர்வை தாரும். அப்பொழுது நானும் அது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடு கீழ்ப்படிவேன். Give me understanding. See? யேசுவா அந்த கடைசி ராத்திரியிலே யூதாஸ் காட்டிக் கொடுத்து அவரை பிடிக்க வந்த பொழுது கோபம் அடைந்த பீட்டர் தன் வாளை உருவி ஒருவன் தலையில ஒத்தி இருக்குவான். அது சரியா படாம காதில பட்டு காதார்ந்து போச்சு. உணர்ச்சியிலே ஒரு உதாரணம் சொன்னேன். ராஜாக்கள் எல்லாரும் யுத்தத்துக்கு போகும் நேரத்தில் டேவிட் அவனும் போயிருக்க வேண்டும். ஆனால் அவன் வீட்டிலே தங்கிவிட்டான். அதன் பிறகு அவன் தன்னுடைய மேல் மாடியிலே உலாவும் நேரம் ஒரு பெண் ஒருத்தியை கண்டு உணர்ச்சி வசப்பட்டு அவளோடு
பாவத்திலே விழுகிறான். See, some are led by the emotions. ஆனால் முதலாவது அவனுடைய பாவம், பாலியல் பாவம் உணர்ச்சியினால் தூண்டப்பட்டு, இரண்டாவது பாவம் உரியாவை கொன்றது யோசனையினால் பிளான் பண்ணி அவனை கொல்ல முன்வரிசையிலே ஜோவாவிடம் சொன்னான் ஓடும்படிக்கு. Put him in the front line so that he will be killed. All right? So ஒரு பாவம் உணர்ச்சியிலே, அடுத்த பாவம் யோசனைகளால் பிளான் பண்ணி, இப்படி எத்தனையோ காரியங்கள். And then of course சித்தம் தீர்மானம் எடுக்கிறது, இப்படி செய்யட்டும். இதுதான் மனுஷனுடைய வீழ்ந்து போன ஜீவியம். இதில் இருந்துதான் மனம் திரும்பும்படிக்கு யேசுவா சொன்னார். இதுதான் மனம் திரும்ப வேண்டும். எங்கள் சொந்த சித்தத்திலே போனது, எங்கள் சொந்த யோசனையிலே, எங்கள் சொந்த உணர்ச்சிகளிலே, இச்சைகளிலே, இனி மற்றவர்களுடைய ஆலோசனை. What about 5 senses? ஐம்புலன்களினால் உலகம் அனைத்தும் ஜீவிக்கிறது. பார்க்கிறது, கேட்கிறது, மணக்கிறது, ருசிக்கிறது, தொடர்றது. இவர்களுக்கு வெளிச்சம் இல்லை. இதிலே மட்டும் ஜீவிக்கிறவர்களுக்கு, இவர்களுக்கு தேவனுடைய காரியங்கள் தெரியாது. No. ஐம்புலன்களில் ஜீவிக்கிறவர்கள் இந்த ஆலயத்தை இடியுங்கோ, 3 நாளிலே நான் எழுப்புவேன். அப்படி யேசுவா அந்த பரிசேயர் யூதர்களுக்கு சொன்னது. அது சொன்னால் 46 வருஷம் எடுத்தது இதை கட்டி முடிக்க. நீ 3 நாளில் எழுப்ப போறியா? ஆவி உலகத்தின் அறிவு, தேவனுடைய வெளிச்சம் இல்லாதவர். ஐம்புலன்களில் ஜீவிக்கும் ஜனங்கள் அதிலே தான் ஜீவிப்பார்கள். That is a wonderful scripture. ஒன்று கொரிந்தியர் 2 முதலாம் கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் எழுதியிருக்கிறபடி 2ஆம் அதிகாரம் 9, தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண்கள் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும். What is he speaking? The kingdom, the kingdom life, the kingdom that is coming to Jerusalem. அவர்கள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். ஏன் ஆவியினாலே? அவர் ஆவியா இருக்கிறார். That's why. அந்த ஆவி அவரே நடி மகனும் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். மனுஷன் உள்ள இறுதி
அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான். மனுஷன் இருதயத்துக்குத்தானே தெரியும் அவன் நினைவுகள். இதுல ஆவி என்று போட்டிருக்குது மொழிபெயர்ப்பு. படை மனுஷன் ஆவி அல்ல. மனுஷன் ஆவி அல்ல. அது அடுத்த ஏதேனின் வஞ்சிப்பு, பாம்பின் வஞ்சிப்பு. இன்று வரை மனுஷனில் உள்ள இருதயமே அன்றே மனுஷனில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான். அப்படியே தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். ஐம்புலங்களிலே ஜெயிக்கிறவர்கள் அறிய மாட்டார்கள். சுமாமிசத்தினாலே, உணர்ச்சிகளினாலே, நினைவுகளினாலே தங்களது ஆலோசனைகளினாலே தாங்கள் எடுத்துக்கொள்ளும் ஆலோசனைகள் ஜீவிக்கிறார். நாங்கள் எது சரி என்று எடுக்கிறோம், அதனாலே ஜீவிக்கிறார். இனிமே எத்தனையோ பேர் மற்றவர்களின் ஆலோசனையினால் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியலாம். அவர்களது ஆலோசனை இந்த வார்த்தைகளோடு ஒத்து போனால் அல்லது இல்லை. மற்றவர்களின் ஆலோசனைகள் இப்ப இதுல முதலாம் பாடல் எடுங்க. துன்மார்க்கர்களுடைய ஆலோசனையில் நடவாமல் அவர்களுடைய ஆலோசனை, அவர்களது வழிகள். முதலாவது, யார் துன்மார்க்கர் சொல்லுகிறேன்கள்? தேவனுடைய வெளிச்சம் பெறாதவர்கள், இயேசுவை கொண்டு வரப்படாதவர்கள், கொண்டு வரப்பட்டு கிறிஸ்தவர்கள் எனப்பட்டு வெளியாலே அறியப்பட்டு சபை மண்டபங்களுக்கு போறவர்கள். ஆனால் அதி உயர்ந்த தேவனுடைய கட்டளைகளுக்கு ஒப்பு கொடுத்து நாளாந்தம் அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவரது குரல் கேட்டு, இயேசுவின் குரல், அவரது வார்த்தை, அவருக்கு பின்னால போகாதவர்கள் இவர்கள் துன்மார்க்கர். ஏன்? மார்க்கம் என்ற வழி, அவர்கள் வழியை பின்பற்றவில்லை. அவர்கள் தங்கள் மார்க்கத்திலே போகிறார்கள். ஆகையால் ஒரு போதகர் அல்லது இவன் ஒரு கிறிஸ்டியன், இவங்க ஒரு கிறிஸ்டியன் குடும்பம் அல்லது இப்படி என்று அவங்களோட ஆலோசனையிலே நடவாது. வேத வாக்கியங்கள் என்ன சொல்லுது பார். தேவன் என்ன சொல்லுகிறார்? ஒரு வார்த்தை அல்ல, பல இடங்களிலே ஆராய்ந்து பார். வார்த்தையை காட்டி பேய் வஞ்சிப்பான். நீ மேலே இருந்து கீழே குதியும். ஏனென்றால் உம்முடைய கால்கள் கல்லில் அடிபடாது படிக்க
உம்மை ஏந்திக் கொள்ள தேவதூதர்களை அவர் அனுப்புவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. The devil knows. ஒரு வார்த்தையமாக்கலாம் இப்படியும் எழுதப்பட்டிருக்கிறது என்ற வார்த்தை உனக்கு தெரிய வேண்டும். உன் தேவனாகிய யாவே சோதியாதிருப்பாயாக என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் நான் குதிக்க? அதான் இயேசுவா கீழ்ப்படியவில்லை. நீ சொல்லி குதிக்கணுமா? யாவை கண்மலையாக கோட்டையாக கொண்டவர்கள் என்றுதான் அவரை நிழலாக கொண்டவர்கள் என்று அந்த 91வது பாடல் ஆரம்பிக்கிறது. நான் என் யெகோவாவை நோக்கி நீர் என் தேவன், என் கண்மலை, என் கோட்டை, நான் நம்பி இருக்கிற டாவர் என்று சொல்லுவேன். அவர் என்னை வேடனின் கண்ணிக்கு பாழாக்கும் கொள்ள நோக்கும் இடையில புடுங்கி எடுத்து போதனையாக்க இயலாது. 91வது பாடலில் வரும் ஒரு வாக்கு தத்தத்தை எடுத்து ஆக்களுக்கு சொல்ல இயலாது. இதான் இப்ப நடக்குது. நீடித்த நாட்களாய் உன்னை ஆசீர்வதிப்பார். முதலாம் இரண்டாம் வார்த்தைகளை மறந்து தூக்கி எறிஞ்சு போட்டு கடைசியில மாறுது. They take it out of context. முதலாம் இரண்டாம் மூன்றாம் அவைகளுக்கு ஒப்பு கொடுத்தவர்கள் தான் அங்காலே வார வாக்குத்தத்தங்களுக்கு பாத்திரவான்கள், தகுதியுள்ளவர்கள், மற்றவர்கள் அல்ல. பாத்தீங்களா? So what kind of a life? இன்னும் சிலாக்கள் எப்படி ஜீவிக்கிறார்கள் பார்ப்போம். உபாகமம் 9. இதை பாருங்க. இப்படியாக பச்சை எழுதி இருந்தது. கிறிஸ்தவர்கள் எனப்பட்ட ஜனங்கள் உடைச்சு போட்டு இன்றைக்கு வர நடக்குது. இவர்களை வழிநடத்தும் போதகர்களும் அதை செய்யலாம் என்று சொல்லுகிறார்கள். உபாகமம் 18:9 உன் தேவனாகிய யெகோவா உனக்கு கொடுக்கும் தேசத்திலே நீ போய் சேரும் பொழுது அந்த ஜனங்கள் செய்யும் அருவருப்புகளின்படி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டாம். தன் மகனையாவது மகளையாவது தீக்கடக்க பண்ணுகிறவர்களும், தகப்பன் தாய்மார் தீ கடக்கிறது தீ பாய்கிறது மட்டுமல்லாமல் அந்த பிள்ளைக்கு என்னமோ அந்த சாத்திரகாரன் சொல்லி போட்டான் என்று அந்த பிள்ளையை மேலே தூக்கி கொண்டு தீ பாய்கிறது. தேவன் சொல்லுகிறார், இது என்ன வேலை செய்கிறாள்? அதை உயர்ந்த தேவன், பூமியை சிரிச்சு தந்தரத்திலே தொங்க போட்ட தேவன், சகல கோலங்களையும் சுத்தம் பண்ணுகிற தேவன்,
அவர்தான் சொல்லி இருக்கிறார் இந்த வார்த்தையில, தன் மகனையாவது மகளையாவது நெருப்பு கடல் தீப்பாய பண்ணுகிறவனும், தீப்பாயம் என்று சொன்னால் இலங்கையிலே விளங்கும், எல்லாருக்கும் விளங்கும். தீப்பாய பண்ணுகிறவனும், குறி சொல்லுகிறவனும், நாள் பார்க்கிறவனும், அஞ்சனம் பார்க்கிறவனும், சூனியக்காரனும். பொது வெளியால இருக்கிற ஜனங்களுக்கு இது தெரியாது. போதகர், மேய்ப்பன், அந்த பெயர்களுக்கு தங்களை சூட்டி அந்த பெயரை, அப்படிப்பட்டவர்கள் இந்த அப்பாவி ஜனங்களுக்கு இதை சொல்லிக் கொடுக்கிறது இல்லையா? குரலர்களை வழி நடத்துகிறார்கள். அஞ்சனம் பார்க்கிறவனும், சூரியக்காரனும், நாங்க நம்ப மாட்டோம், அதெல்லாம் பொய். ஏன் தெரியுமா நீ அதெல்லாம் பொய் என்றாய்? எழுதி வைத்த அதி உயர்ந்த தேவனை உனக்கு விசுவாசிக்க இல்லாதவும் தகப்பன் பேய். தேவனால் உண்டானவன் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறான், கீழ்ப்படுகிறான். சூனியக்காரனும், மந்திரவாதியும், சன்னதக்காரனும், மாயவித்தைக்காரனும், செத்தவர்களிடத்திலே குறிகேக்கிறவனும், செத்தாக்களை கூட்டி எழுப்பி வா என்று சொல்லி சவுல் ராஜா போய் மந்திரகாரியின் இடத்துல கேட்ட சாமுவேல் எழுப்பவாண்டு. சாமுவேல் அங்க கவக்குழியில இருந்து எழுப்பி வர இயலாது. சாமுவேலை போல நடிச்ச ஒரு பாம்பு பேய் தான் வந்தது. செத்தவரிடத்திலே குறிகேக்கிறவனும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவன் எவனும் யெகோவாவுக்கு அருவருப்பானவன். அருவருப்பு சாப்பிடுற நேரம் ஏதாவது அசிங்கமான காரியங்களை சொன்னால் கஷ்டம் சாப்பிட, ஐயோ வேண்டாம். ஒரு மனுஷன் செத்தோர் ஆள்ற, நீ இப்படி சாப்பிடுற தானே, ஒரு ஆள்ற செத்த வைத்த வெட்டி அந்த ஈரலை சாப்பிட்டார், அந்த ஆள் வந்தது விடுதலை. அப்படிப்பட்டார்கள் விடுதலைக்காக வரியினம். வெளிச்சம் அடையாதவர்கள், ஏற்கனவே செய்யப்பட்ட காரியங்கள், அதன் மூலம் பேய்கள் உள்ளே போனது. யார் கேட்பார்? தேவனுடைய உண்மையை யார் கேட்பார்கள்? தேவனாலே உண்டானவர்கள். மற்றவர்கள் கேட்க முடியாது. நீ கிறிஸ்தவன், சரி, நீ பொய்யன். ஆகிய உன் தகப்பன் பேய், நீ தேவனுடைய வார்த்தையை கேட்க முடியாது. தேவனால் உண்டானவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பார்கள். யெகோவாவின் வார்த்தைகள். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுக்கு, அவனும் யெகோவாவுக்கு அருவருப்பானவர். இப்படிப்பட்ட அருவருப்புகளின் நிமித்தம் உங்கள் தேவனாகிய யெகோவா அவர்களை உன் முன்னின்று துரத்தி விடுகிறார். உன் தேவனாகிய யெகோவாவுக்கு முன்பாக நீ உத்தமனாகி இருக்க கடவாய். நீ துரத்தி விட போகிற இந்த ஜாதிகள் நாள் பார்க்கிறவர்களும்
நாள் பார்க்கும் கிறிஸ்தவர்கள் எனப்பட்ட சனம் 90%, 95, 99, 99.999 இங்கே இருந்து கொழும்பு மட்டும் எழுதி கொண்டு போகணும். ரோட்டால நாள் பார்க்கிற வீடு கட்ட நாள் பார்க்கிறது, கல்யாணம் வைக்க நாள் பார்க்கவே, என்கேஜ்மெண்ட்டுக்கு நாள் பார்க்கிறது. எத்தனைக்கு இந்த ஜாதிகள் நாள் பார்க்கிறவர்களும் குறி சொல்லுகிறவர்களுக்கும் செவி கொடுக்கிறார்கள். நீ அப்படி செய்கிறதுக்கு உன் தேவனாகிய யெகோவா உத்தரவு கொடுக்க மாட்டார். அநேகமாக கிழக்கு பிராந்தியத்தில் இல்ல பரங்கிய சனக்கூட்டங்கள் இப்படியான ஆட்களுக்கு செவி கொடுக்கிறார்கள். எல்லாரும் அல்ல, அநேகமானவர்கள் அப்படியான சோலைகளுக்கு போகிறார்கள். செவி உள்ளவன் கேட்க கடவான். சோலை போய் ஆப்படுகிறார்கள். ஏன்? தேவனுடைய உண்மை தெரியாதபடியால், தெரிந்தும் பயப்படாதபடியால். அவன் சவுல் ராஜா மாதிரி கேட்டு கேட்டு பார்த்தான். அந்த நாளிலே அவர் மறுமொழி கொடுக்கவில்லை. தேவன் மந்திரகாரிட்ட போனான். ஆறுக்குத்தியும் அரிசி ஆட்டன். தேவனிடத்தில் கேட்டேன், பிள்ளை கொடுக்க இல்லை, ஆகியனாலே முண்டத்திட்டு போவோம். உன் தேவனாகிய யாவே உனக்கு உத்தரவு கொடுப்பதில்லை. உன் தேவனாகிய யாவே என்னை போல ஒரு திக்கதரிசி உனக்காக உன் நடுவிலே உன் சகோதரத்தை எழுப்பப்படும். அவருக்கு சபை கொடுப்பீர்களாக, அவருக்கு சபை கொடுப்பீர்களாக. மோசே சொன்னார். யார் அவர்? யெகோவா மெஷியா. அப்பதான் உன்னை போல 18 ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரத்தில் எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயிலே அருளுவேன். நான் அவருக்கு கற்பிப்பதை எல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார். உன்னை போல ஒரு தீர்க்கதரிசி யெகோவா மெஷியா, இயேசு கிறிஸ்து, நான் அவர்களுக்காக அவர் சகோதரத்தில் இது எழுமப்பட்டி என் வார்த்தைகளை, அதி உயர்ந்த தேவனின் வார்த்தைகள், அவர் யார்? அவர் இயேசு கிறிஸ்துவின் வாயிலை போடுவேன். நான் அவருக்கு, யார் அவருக்கு? இயேசு கிறிஸ்துவுக்கு கற்பிப்பதை எல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார். யார் சொல்லுவார்? யெகோவா மெஷியா. அதான் அவர் வந்தவுடனே கதைக்கிறேன் எத்தனை தடவை சொன்னவர், என் வார்த்தைகளை என்னுடையதல்ல, என்னை அனுப்பினவருடைய வார்த்தை. நீங்கள் கேட்கிற வார்த்தை என்னுடையதாயிராமல் என்னை அனுப்பிய அடியினுடையதாய் இருக்கிறது. யோவான் 14:24. பிள்ளைகள் அந்த வார்த்தைக்கு பக்கத்துல என்று போட்டு, உபாகமம் என்று போட்டு 18 போடுங்க. 18 இந்த வார்த்தைக்கு பக்கத்துல போடுங்க உங்களோட வேத புத்தகத்துல.
அவர் கொடுத்த வார்த்தைகள். மனுஷன் தேவன் நியமிக்காத ஒரு வாழ்க்கைக்குள்ளாக நுழைந்தார். பாவத்திலே விழுந்து பாம்புக்கு செவி கொடுத்து உலகம் அனைத்தும் இன்றைக்கு வர இருள் சூழ்ந்து காரிருள் பெருகி ஜனங்கள், ராஜ்யங்கள், அரசாங்கங்கள் எதுவுமே தாங்கள் எதிலே இடறுகிறார்கள் என்பது அறியாது தடுமாறுகிறார்கள். எதிலே இடறுகிறார்கள் என்று தெரியாது தடுமாறுகிறார். தேவன் நியமிக்காத ஒரு வாழ்க்கை. அதான் இயேசுவா சொன்னார், வந்து நானே வாழ்க்கை, நானே உண்மை, நானே வாழ்க்கை. வாழ்க்கை அவருடைய வார்த்தையின்படி ஜெபிக்கும். It's a wrong life we are living now. பழையான வாழ்க்கை. That's why he said, I am the life. நானே வாழ்க்கை. அந்த வாழ்க்கை தான் 119வது பாடலை நாங்கள் படித்தோம். என்ன? கட்டளைகள், கற்பனைகள், நியமங்கள், பிரமாணங்கள், சாட்சிகள், விதிகள், நியாய தீர்ப்புகள், நீதி, உண்மை, கற்பித்தல், போதனை, ஆலோசனை, குறிப்பு, புத்திமதி. புத்திமதி யாருக்கு தேவையில்லை? இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். Christianity is in great trouble. அநேகமான வஞ்சிக்கும் போதனைகள் அமெரிக்கா, கனடா, குறிப்பாக அமெரிக்காவிலே இருந்து, தென் ஐரோப்பாவிலே இருந்து சுத்தி கொண்டு வந்து இந்தியாவிலே இருந்து பல இடங்களுக்கும் பரவி வஞ்சிக்கும் போதனைகள் இன்று வரை மகதேனியாவில் உள்ள பெரியன் சர்ச் வார்த்தை இப்படி இருக்கிறதாண்டே அதுகளை ஆராய்ந்து பார்க்கறது இல்லை. அம்மா இப்படி இருந்தே கேட்டுட்டு போக வேண்டியதான். இந்த முக்காடை போட்டுட்டு கூட்டம் கூட்டமாக இருந்து சொல்றதை கேட்டுட்டு போக வேண்டியதான். ஆமீன். அப்படியா? Nothing. So, and that's why மனதினாலே ஜீவிக்க தொடங்கிய மனுஷன் பாம்பு மனதிலே கொத்தினபடியால் ஏவாளுக்கு வஞ்சித்த அந்த கொத்தின பாம்பு தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் மெஷியாவை பற்றிய உண்மையிலே நின்று விலகும்படி அவரை பற்றிய உண்மை இங்கே இருக்கு. சும்மா போதையற அதை இதை சொல்லுவான். உட்கார்ந்து எடுத்து பாரு, இதுல இப்படி இருக்காண்டு. உனக்கு வாசிக்க தெரியாது, பிள்ளைட்டு கேளு, பார்மனே இதுல இருக்குதாண்டு. புத்திசாலியா இருப்பாய்.
சும்மா அவனிவன் சொல்றது எல்லாத்தையும் நான் சொல்வது நம்பாத காரியங்கள் இப்படி இருக்காண்டு வேதத்தை ஆராய்ந்து பார். Before it's too late, time is up. ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க நாங்கள் பிரயாசப்பட்டு கொண்டிருக்க வேணும். லூக்கா 13:24-25 Strive to enter the narrow gate. Strive. 90 ரட்சிக்கப்பட்டேன், 95 ரட்சிக்கப்பட்டேன், 98 இயேசப்பாவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டேன். இந்த சபைக்கு போறேன், இந்த சபைக்கு போறேன், ஒன்றுமே ஆகாது. ரட்சிப்பு தொடர்ந்து நடக்கிற காரியம். முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே. இதில் வழிகள், போதனைகள், புத்திமதிகள், கட்டளைகள், கற்பனைகள், போக வேண்டிய திசை, உண்மை, வார்த்தை, வழிகள், முடிவு பரியந்தம் இதிலே தோழா நிலைத்திருப்பவனே அவன் விடுதலை அடைவான். ஆசியா கண்டத்தில் இருக்கிறார்களுக்கு ரட்சிப்புங்கிற சொல் 7 முகத்தால கொண்டு வரப்பட்டு மிகவும் வஞ்சிக்கப்பட்டு மயக்கத்திலே இருக்கிறார்கள். ரட்சிப்புண்டா சரியா தெரியாது. தேவனே நம்முடைய விடுதலை ஒரு கால் நடந்து காணாது, முடிவு பரியந்தம் நடக்கும். ஜெயம் கொள்ளுகிறவன் இதை சுதந்தரிப்பார். தொடர்ந்து ஜெயம் கொள்ள வேண்டும். வித்தியாசமான சோதனைகள் வரும். பல இடங்களிலே இருந்து வீட்டார், இளைஞனம், புறஜாதிகள், வேலை செய்யும் இடம், அரசாங்கம் வரும். விசுவாச பரீட்சை ஜெயம் கொள்ள வேண்டும். முடிவு பரியந்த நிலைத்திருப்பவன் அதுதான் என்ட்ரன்ஸ் இன்டு தி கிங்டம். இடையில போறாக்கள் அல்ல, பக்க வழியாக இடையில போகிறார்கள். தங்களது ரட்சிப்பை மூட பாஷையில் இழக்கலாமா? 100% இழக்கலாம். அப்படிப்பட்டவர்களை மனம் திரும்புவதற்கு கொண்டு வருவது கூடாத காரியம். முன்பு ஒரு நேரம் வெளிச்சம் பெற்றவர்கள், தேவ பிரசன்னத்தை அறிந்தவர்கள், பரிசுத்த ஆவியை பெற்றவர், தேவனுடைய வார்த்தையை ருசித்தவர்கள், அது பிறகு விட்டுப்பட்டு போனா வாங்கோ நோ நோ அப்படியாய் விழுந்து போனவர்கள் மறுபடியும் அவர்களை புதுப்பிக்கிறது கஷ்டமான காரியம். அப்படி போடப்படவில்லை, கூடாத காரியம். ஏசா மனம் திரும்பியும் அழுதும் மனம் திரும்புதலை காணாமல் போனான். துக்கப்பட்டான். என்ன காரியம் செய்தேன்? என் பிறப்புரிமையை வித்து போட்டேனே. Nothing doing. தேவன் உள்ளே போகும்படிக்கு சொன்னார். இவர்கள் பயமா இருக்கின்றார்கள். தேவன் சொன்னார், சரி போக வேண்டியதில்லை. மோசே வனாந்தரத்துக்குள்ளே திருப்பு ஜனத்தை அங்கே மடிந்தார்கள். எவ்வளவு ஒரு அழகான உதாரணம். ரட்சிப்பை இழக்கலாமா? இழக்கலாம், இழக்கலாம்.
100க்கு 100% சந்தோஷத்தோடு பாட்டோடு வந்தார்கள். உள்ளே போகவில்லை. லூசிபர் நன்றாக ஆரம்பித்தான். அவனிடத்திலே ஒரு குற்றமும் காணப்படவில்லை. இடையிலே விழுந்து போனான். இஸ்ராயேல் அதே மாதிரி. நாம் எப்பொழுது மறந்திருப்ப வேண்டும் சொல்லுகிறீர்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு யூதன் எழுதி வைத்தான். படுக்கைக்கு போகும்போது காலையில இருந்து எந்த இடத்தில் இல்லை பிள்ளை விட்டேன். நான் அப்படி பேசினதா சரியா, அப்படியா செய்தது சரியா, அதை கொஞ்சம் யோசிச்சு மனம் திரும்பி அவரிடத்திலே மன்னிப்பு கேட்டு, அல்லது யாருக்கு அது தீங்கிழைத்ததோ, யார் உன் பேச்சினாலே துக்கப்பட்டார்களோ அவர்களிடத்திலே மன்னிப்பு கேட்கிறது. இதான் மனம் திரும்புதல். இதான் இயேசுவா சொன்னது, change your mind. அதான் முதல் கட்டளை. நான் அது படிப்பிக்கிறதுக்கு முதல் நான் இதை சொல்லிக் கொண்டு போறேன். எண்ணத்தில் இருந்து மனம் திரும்ப வேணும். சொந்த சித்தம், உணர்ச்சிகள், சொந்த விருப்பப்படி ஜீவிக்கிறது எல்லாம் நான் செய்வது சரி. நான் நினைவுகளில் ஜீவிக்கிறது. மனம் திரும்ப So as we learn this, தேவனுடைய வார்த்தை இன்னும் இன்னுமாக கூட வெளிச்சமாகி கொண்டு போகும். கீழ்ப்படி உள்ளவர்களாய் நடக்கும். Receive the blessings. Yavreka Yehovah Vaispareka. Yair Yehovah Panaveleka Viuneka. Isa Yehovah Panaveleka. Vailem Eka Shalom. யெகோவா உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக. யெகோவா உங்கள் மேல் தமது முகத்தை பிரகாசிக்க பண்ணி உங்களோடு கிருபையாக இருப்பார்கள். யெகோவா தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி உங்களுக்கு சமாதானம் கொடுப்பார்கள். யெகோவாவின் பேர் இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு மேல் வந்து அளிப்பதாக. உழைப்பாயிருந்து ஜபம் பண்ணுங்க. தெளிந்த புத்தியாக இரக்கத்திலும் உண்மையிலும் நடந்து கொள்ளுங்க. Time is God willing, we will see you tomorrow. Bye for now.